ஒரு நாள் ஒரு காக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தாகமா இருந்துச்சு. தாகம் தணிக்க அது பறந்து பறந்து எல்லா இடத்துலயும் தண்ணிக்காக தேடிச்சு. ஆனா எங்கேயும் தண்ணி கிடைக்கல. அப்புறம் ஒரு வீட்டின் முன்னாடி ஒரு மண்பானை இருக்கிறத காக்கா பார்த்துச்சு. காக்கா சந்தோஷமா மண்பானையின் மேல உட்கார்ந்து பானைக்குள்ள எட்டி பார்த்துச்சு. ஆனா பானைக்குள்ள இருந்த தண்ணி ரொம்ப கீழே இருந்தது. வாய்க்கு எட்டவே இல்ல. காக்கா கொஞ்சம் சோகமா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்துச்சு. அப்போ காக்காவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. அது பக்கத்துல கல்லு கல்லா தேடிச்சு. ஒவ்வொரு கல்லையும் அலகுல எடுத்துட்டு மண்பானைக்குள்ள போட்டுச்சு. கல்லு போட போட பானைக்குள்ள இருந்த தண்ணி மெதுவா மேலே வந்துச்சு. இப்போ தண்ணி வாய்க்கு எட்டுச்சு. காக்கா சந்தோஷமா தண்ணிய குடிச்சு தன்னோட தாகத்தை தணிச்சுக்கிட்டுச்சு. தாகம் தீர்ந்ததும் காக்கா ரொம்ப மகிழ்ச்சியா பறந்து போச்சு. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? புத்திசாலித்தனம், சமயோசித புத்தி இருந்தால் எந்த பிரச்சனையை எந்த நேரத்திலும் சரியான முறையில நாம தீர்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.